நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இந்த 2025 கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம். இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா, ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம். அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார். அப்போ துலாம் ராசி சூரியன் தன்னுடைய வலு இழக்கிறார், அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம். சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார். விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, விருச்சக ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை. அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும் போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுகளுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் இங்கே ஆட்சி அடைகிறார். அப்போ கிட்டத்தட்ட 2 கிரகங்கள் ஆட்சி. சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார். அப்போ 2 கிரகங்கள் ஆட்சி, ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன். இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசியிலும், கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசியிலும் வந்திருப்பாங்க. அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதே போல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்த 2 மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க. வாங்க, நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க, ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? மிதுன ராசி தன்னுடைய கற்பனை ஆற்றல்களை அதிகமாக வைத்துக்கொண்டு அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம், எப்படி செயல்படுத்தினால் எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்ற கற்பனை சிந்தனையுடன் வாழக்கூடிய அன்பார்ந்த நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் யார் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்னா 3ஆம் இடத்த அதிபதியுடன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக நீங்கள் பக்காவாக ஒவ்வொரு விஷயம், இன்றைக்கி காலையில் எந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யோசித்துக்கோங்க, இன்றைக்கி இந்த நபரை பார்க்கணும், இன்றைக்கி இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்காவாக ஒரு சாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது பிளான் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன விஷயம் செய்யணும் இருக்கீங்களோ அது முதல் நாள் நைட்டே நீங்கள், அல்லது முதல் நாளுக்கு முன்னாடியே, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட, நாளைக்கு இந்த வேலை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இன்னும் வருமானம் வாங்கணும்,
இன்னும் லாபம் பெறணும் அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக பிளான் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இங்கே லக்னாதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கார். அவர் யார் கூட உட்காந்துருக்காரு? முயற்சி ஸ்தான அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே எழுத்தின் மூலமாக இருக்க வேண்டும். ஐயா எனக்கு எழுத தெரியாது, என்ன செய்வது? அப்போ ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் இருக்குது, இல்லை உங்களுடைய உறவில் யாராவது முக்கியமான நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போட்டுக்கோங்க. நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், 9 மணிக்கு நான் இவரை பார்க்க போகணும், நாளைக்கு இந்த நபரை பார்க்கணும், ஸோ இது சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய உமனாக இருந்தால் உறுதியாக பக்கா பிளான் போட்டுக்கோங்க. தொழிலில் உங்களை அடிச்சுக்கிற ஒரு ஆள் முடியாது. நீங்கள் தான் வெற்றியாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பக்காவான பிளான் நடக்கும். உறுதியாக வெற்றி பெறுவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை போட தடை வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். இது போடுறதுக்கு பல தடை பண்ணுவாங்க. பல பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன உங்களுக்கே என்ன ஆகுனா, இதெல்லாம் உண்மையா, இது சொன்னால் செஞ்சால் உண்மையிலே நம்ம செஞ்சுருவோமா, இது எழுதுனாப்பில் நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சாப்பில் நம்ம கரெக்டாக நடந்து நன்மை ஆயிருமா அப்படிலாம் கேள்வியெலாம் உங்களுக்கு உதயமாகும். ஏன்னா இங்கே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மற்றும் காது செவி, அதாவது வார்த்தைகள் மூலமாக கேட்குறது, ஒளி மூலமாக கேட்குறது, எழுத்துக்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணுறது, இந்த விஷயங்களுக்குரிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடையை ஏற்படுத்துவாங்க. ஆனால் அந்த தடையை மீறி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. சான்ஸே இல்லை. இந்த மாதம்தான் உங்களுக்கு அற்புதமான மாதம். இந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு வெற்றி பாதை உங்களை தேடி கொடுக்கும். சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் வரும் உங்கள் காதுக்கு, அந்த விஷயத்தில் போய் நீங்கள் செயல்படுவீங்க, போய் பார்ப்பீங்க, செய்வீங்க, அது உங்களை எங்கேயோ போய் நிப்பாட்டிடும், வேறு லெவலில் கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை, மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறது. மேலும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பதின்னு நினைக்கிறீங்க, பத்திரம் பதின்னு நினைக்கிறீங்க, பார்ட்னர்ஷிப் டீல் போடணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா வெற்றிகள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தில் நிதிநிலைகள் சூப்பராக இருக்க போது இந்த மாதம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா வயிறு வலி பிரச்சனை வரும். ஸோ ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதேபோல் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு விஷயத்தை உடனே கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா அதை முடிஞ்சளவு நாளைக்கு தள்ளி வைங்க. 85% ஒரு நாள் பிளான், மறுநாள் ப்ராசஸ். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன்.